ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இது டாக் டு டாக்டர் லக்ஷ்மண் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெஜ்ஜு ஃபுட்டில் உடம்பை ஏற்றுவது எப்படி, அதுதாங்க என்னை பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் எல்லோரும் வந்து ஒரு ஜிம்மில் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடணும் கண்டிப்பான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா தெரியும், அங்கே உள்ளவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டா மட்டுமே ஜிம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து வெஜ்ஜு மட்டுமே சாப்பிடக்கூடியவங்களுக்கு இது ஒன்றும் புரியாது. என்னடா நம்ம வெஜ்ஜு தானே சாப்பிட்றோம், நம்ம எப்படி உடம்பு ஏற்றுறது, வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டா அந்த உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வந்து கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதை வந்து போக்குறதுக்கு தாங்க இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஃபுட்டு இருக்குங்க. அந்த 4 சாப்பிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான, ஏன் நான்வெஜ்ஜை விட கூடுதலான ப்ரோட்டீன் சத்து இருக்குது. முக்கியமாக ஜிம்மை வந்து விளையாடும்போது நமக்கு ஒரு மசில் மாஸ் ஏற்படணும். அதுக்கு என்னென்னா ப்ரோட்டீன் தாங்க தேவை. அது என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இது கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா அதில் ப்ரோட்டீன் வந்து கண்டென்ட் வந்து கூடுதலாக இருக்குங்க. ஒரு நான்வெஜ்ஜை விட கூடுதலாக இருக்குங்க. அதை எப்படி சாப்பிட்ணுன்னு இருக்குங்க, அதை நைட்டு ஊற வச்சு, வாட்டர் எடுத்து நைட்டு ஊற வச்சு பகல் தாங்க அதை சாப்பிட்ணும். அதை வந்து இது அவிச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கொண்டக்கடலையே நைட்டு வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் ப்ரோட்டீன் கூடுதலாக இருக்கனால அது உடல் செரிமான ப்ராப்ளம் வந்து வரும். ஓகேவா? இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது கொண்டக்கடலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ். அதில் பிளாக் சோயாபீன்ஸ்னு ஒன்று உண்டுங்க. அது ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து கிடைக்கும். அதில் ப்ரோட்டீன் கூடுதலாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்து பச்சை கலரில் இருக்கக்கூடிய சோயாபீன்ஸும் வந்து ஓகே தான். அதுலேயும் ப்ரோட்டீன் நல்லா இருக்குது. நம்ம ஊரில் அதான் கிடைக்கும். அதை வந்து சாப்பிட்டுக்கலாங்க. அப்புறம் மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்னு சொல்லுவாங்க இல்லையா, பருப்பு வந்து ஒரு சாம்பார் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம். ஆனால் பருப்பில் என்ன பிரச்சனைனா, கேஸ் கண்டென்ட் கூடுதலாக இருக்கும். அது கேஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு சேராதுமாங்க. அதுக்கு வெள்ளைப்பூடு வந்து போட்டுக்கலாம். அதுக்காக பருப்பை இது சாப்பிடாமல் இருக்க வேண்டாங்க. வெள்ளைப்பூடு வந்து போட்டு நீங்கள் இது சாப்பிட்டு அதாவது முறையாக பயன்படுத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்பார் மாற்றி சாப்பிட்டுக்கலாம். அது வாரத்துக்கு ஒரு நாள், இது வந்து 2 days சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. மற்றதெல்லாம் வந்து டெய்லி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வந்து கொண்டக்கடலை அதில் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டுகள் எல்லாமே ப்ரோட்டீன் வந்து கூடுதலாக இருக்குது இல்லையா? இப்போ இது போதுமா டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க இது போதாது. இப்போ என்ன தான் நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் அது வந்து எங்கே போகுது, நேராக ஸ்டொமக்கு தான் போகுது இல்லையா? அப்போ அதை ஒரு மசிலுக்கு எப்படி கொண்டு போகிறது, அது எது கொண்டு போகும் அப்படின்னா, இது பிளட் சர்க்குலேஷன். இப்போ வந்து பிளட் சர்க்குலேஷனில் ஹீமோக்ளோபின் ஒன்று உண்டுங்க. அது தான் எல்லா வந்து சத்துக்கள், ஆக்சிஜன் எல்லாத்தையும் வந்து கொண்டு போகும். அது எப்படி வந்து கொண்டு போகும்னா, அயான், இது வந்து இரும்பு சத்துனால கொண்டு போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இரும்பு சத்தும் கூடுதலாக உள்ள ஃபுட்டும் வந்து சாப்பிடணும். அதுக்கு என்ன வகைன்னா, கீரை வகைகள். எல்லா கீரைக்கு இது மிஞ்சின இரும்பு சத்து உள்ள ஐட்டமே வந்து கிடையாதுங்க. அதில் கீரையில் வகைகள் உண்டு. டெய்லி ஒவ்வொரு கீரை அப்படி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் அயன்ஸ் கிடைக்கும், அதில் ஒரு இரும்பு சத்து. அப்போ அது கிடைக்கும்போது வந்து ஹீமோக்ளோபின் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷன் செய்யும். அப்படி அது ஃபங்க்ஷன் செய்யும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு தேவையான அளவு இது அயன்ஸ் இருக்கு இல்லையா, அது கிடைக்கும்போது இது ப்ரோட்டீன் வந்து ஒரு மசில் மாஸ் பில்டப் பண்ணதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஏன்னா ஸ்டொமக்கில் இருந்து எல்லா பார்ட்டும் கொண்டு போகிறது இதுதான். ஓகே. ஸோ அதனால் வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் கூடணும்னா வந்து ஹீமோக்ளோபின் கூடணும்னா அயன் வேணும்னா கீரை சாப்பிடணும். ஸோ இந்த 4 ஃபுட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கொண்டக்கடலை, பருப்பு, அப்புறம் சோயாபீன்ஸ், அப்புறம் 4வது கீரை. இந்த 4ஐயும் சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதுங்க. கீரை டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்டுக்கலாம். கொண்டக்கடலை டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இது வந்து சாப்பிட்டுக்கலாங்க. இது பருப்பு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கேஸ் பிரச்சனை உண்டுனால வாரத்துக்கு வந்து 1 நாள் 2 நாள். சோயாபீன்ஸும் வந்து டெய்லி சாப்பிட்டுக்கலாம். அதை இது வந்து ஒரு சமையலில் வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ சோயாபீன்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க. ஏன்னா அதில் வந்து சத்து போயிடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோயாபீன்ஸை அவிச்சு சாப்பிடுங்க. அவிச்ச வந்து ஒரு நீரை இது குடிக்கலாம், ஒரு உப்பு போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்போ அதில் உள்ள ப்ரோட்டீன் வந்து கூடுதலாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்களும் என்னாகலாம், அர்னால்டு ஆகலாம். ஓகே. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைந்து வாழ வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.